ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆப்ரிக்கா கானாவுக்கு இந்தியாவிலேருந்து என்ன பொருள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது ஜீனி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜிப்லா கவர் போட்டு ரப்பர் பேண்டு போட்டு வச்சோம் அப்படின்னா அது எதுவுமே லீக்கேஜ் ஆகாது, அப்படியே சேஃப்டியாக இருக்கும். நான் அப்படி தான் கொண்டு வந்தேன். நான் எடுத்துகிட்டு வந்த பொருள் எதுவுமே லீக்கேஜ் ஆகலை, எதுவும் கொட்டலை, எதுவும் பண்ணலை, அப்படியே இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு அடுத்து வத்தல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து கெச்சப்பு, இது நட்ஸ் பவுட்ரு. என் குழந்தைகளுக்கு பாலில் கலந்து கொடுப்பேன் நட்ஸ் பவுட்ரு. இது நானே செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பட்டை, சோம்பு, பட்டை வகை எல்லாமே வாங்கிட்டு அதை ஒரு ஜிப்லா கவரில் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது துவரம் பருப்பு, இது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கொண்டக்கடலை, மல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இது கடலை மாவு. எனக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பட்டை மிளகா. இந்த மாதிரி கவர் போட்டு சேஃப்டியாக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா எதுவுமே லீக்கேஜ் ஆகாது. இது பூண்டு, மலம் பூண்டு, நம்ம ஊர் பூண்டு. அது இது உளுந்து. இவ்வளோ பொருள் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே நான் பிரித்து பார்க்கல எதுவுமே எனக்கு வேஸ்ட் ஆகலை, லீக்கேஜ் ஆகலை, அப்படியே இருந்துச்சு நான் வச்சபடி. இது கருப்பட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது களி மாவு செய்யப்புறம் நான் கருப்பட்டி யூஸ் பண்ணுவேன். இது சோம்பு, சீரகம், கடுகு, இது மூணும் ஒரே கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம், இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்தேன். இது கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் ஒரு மெயினான ஐட்டம், மிளகாத்தூள். இது நம்ம வீட்டிலையே நாங்களே அரைக்கிறது. இதுதான் மெயினானது, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கருப்பு எள்ளு. இது மஞ்சள், விரலி மஞ்சள். இது காஃபி பவுடர் எடுத்துகிட்டு வந்தேன். இது கோல்கேட்டு பேஸ்ட்டு. நாங்கள் கோல்கேட்டு சால்ட்டு யூஸ் பண்ணுவோம், அதை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தோம். இது இட்லி பொடி, வீட்டிலே நானே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இது கிராம்பு, இது பட்டை, தனித்தனியாக வாங்கிட்டு வந்தேன். பிரியாணி பவுட்ரு அரைக்கிறணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். பிரியாணி பவுட்ரு நானே வீட்டில் செய்வேன். அது ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது ராகி மாவு, புளி, இதெல்லாம் நம்மளுக்கு அத்தியாவசிய பொருள். கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இது கோதுமை மாவு. ஒரு வெளிநாட்டுக்கு வர்றோம், ஃபாரினுக்கு வர்றோம் அப்படின்னா இது அத்தியாவசிய தேவைகள். இதெல்லாம் இது கருப்பு உளுந்தங்களி மாவு. என் பொண்ணுக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் களி கருப்பு உளுந்தங்களி நான் கொடுப்பேன், கருப்பட்டி போட்டு. அதுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இது பச்சரிசி மாவு, இடியாப்பம் மாவு. இதை எடுத்துகிட்டு வந்தேன். நாங்களே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இது நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு. அது பருப்பு ரேஷன் பருப்பு. அது அதை எடுத்துகிட்டு வந்தேன். இது கருப்பு உளுந்து. இது நாட்டு சக்கரை. இதுதான் மெயின். நம்மளுக்கு இடியாப்பம், முறுக்கு, மிக்சரு எல்லாமே இந்த அச்சு இதில் இருக்கும். அந்த கட்டை ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது பட்டை பாக்கெட்டு, பட்டை. இன்னும் பூஜை பொருட்கள், குழந்தைகளுக்குள்ள மெடிசன்ஸு, இதெல்லாம் பார்ட் 2ல் உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன். இது அப்பளம். இது நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது கசகசா. இதெல்லாம் இங்கே கிடைக்காது இந்த ஊரில், அது நான் வாங்கிட்டு வந்தேன். இது பருப்பு, துவரம் பருப்பு.
இது பாசிப்பருப்பு, இது வந்து சாம்பார் பொடி பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது ஷாம்பு, இது சக்தி மசாலா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இது வந்து சிக்கன் பொடி பாக்கெட் ஒன்று, 65 பொடி ஒன்று, ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்காண்டி ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்தேன். கடலைப்பருப்பு, இது பட்டை பாக்கெட்டு. பட்டை எண்ணெய் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா பிரியாணி பொடியை அரைக்கிறதுக்காண்டி நான் வந்து பட்டை நிறையா வாங்கியிருக்கேன். இது வந்து மாப்பிள்ளை சம்பா ரைஸு. நான் இட்லி தோசைக்கெலாம் வந்து இந்த ரைஸ் வந்து யூஸ் பண்ணுவேன், அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து மல்லி, இது வந்து கருப்பு திராட்சை, இது வந்து குலோப்ஜாம் மாவு பாக்கெட்டு. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா அப்படின்றதுக்காண்டி நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கசகசா, ஏலக்காய், இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கசகசா. இந்த கசகசாலாம் வந்து இந்த ஆப்பிரிக்காவில் வந்து கிடைக்காது. இது வந்து வத்தல் ஐட்டம் வந்து இது வாங்கிட்டு வந்தேன். இதுவும் பட்டை. மோஸ்ட்லி வந்து அத்தியாவசிய பொருள் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட பார்ட் 2 வந்து இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வெளிநாட்டுக்கு வர்றோம் அப்படின்னா இந்த மாதிரி அத்தியாவசிய பொருள் எல்லாமே வந்து வாங்கிக்கணும். இது பாசிப்பருப்பு, அது வந்து வெள்ளை அவுள், அது வந்து வாங்கிட்டு வந்தேன். இது மஞ்சத்தூள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீ தூள், இது வந்து என் பொண்ணு வந்து மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள் தான் வந்து போடும், அதனால் அது நான் வாங்கிட்டு வந்தேன்.